ஆடியோ வரல தங்கராசு, கொஞ்சம் பேசி பாருங்க. ஓகே, இப்பதான் பேசுறேன். ஓகே, கேக்குதா? ஓகே ஓகே, கேக்குது. சரி, இப்ப பாருங்க, இந்த ஸ்கிரீன்ல உங்களுக்கு தெரியுது இல்லையா? இதுல யூ கட் அப்படிங்கிற ஒரு மேல செகண்ட் ரோல ஃபர்ஸ்டா இருக்கு யூ கட்னு ஒரு கண்ட்ரோல் போட்ட ஒரு சொல்லுங்க. அத டவுன்லோட் பண்றதையும் பத்தி சொல்லிருங்க. சொல்லிட்டு எப்படி பண்ணனும்னு சொல்லி அதான் சொல்றேன். இந்த செகண்ட் ரோல ஃபர்ஸ்டா இருக்குது யூ கட்னு ஸ்பெல்லிங் பாத்துக்கோங்க. அந்த பிக்சரையும் பாத்துங்க. ஒரு கத்திரிக்கோள் மாதிரி இருக்கும். இத வந்து நீங்க பிளே ஸ்டோர்ல போய் டவுன்லோட் பண்றீங்க. பிளே ஸ்டோர்ல போனீங்கன்னா சர்ச்ல போய் யூ கட் அப்படின்னு போடுங்க. யூ கட்னு போட்டீங்கன்னா கீழே யூ கட் வீடியோ டவுன்லோட் அந்த கத்தரிக்கோள் படம் போட்டது காமிக்கு பாத்தீங்களா? அதை அப்படியே நீங்க டேப் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு இது வந்துடும். இது ஏற்கனவே நான் இன்ஸ்டால் பண்ணிருக்கனால எனக்கு ஓப்பன் அன்இன்ஸ்டால் காமிக்குது. நீங்க இன்ஸ்டால்னு கொடுத்து இன்ஸ்டால் பண்ணிக்கங்க. இப்ப இன்ஸ்டால் பண்ணியாச்சு. நான் ஓப்பன் பண்ணிடுறேன். ஓப்பன் பண்ண உடனே இந்த மாதிரி வரும். இந்த மாதிரி ஸ்கிரீன்ல வரும். நல்லா பாத்துக்குங்க. இதான் ஃபர்ஸ்ட் ஸ்கிரீன். அதுல கீழே ஒரு பிளஸ் சிம்பிள் வருது பாருங்க. கீழே பாட்டம்ல ஒரு பிளஸ் வருது இல்லையா? இந்த பிளஸ் மட்டும் நீங்க டேப் பண்றீங்க. இப்ப நான் பிளஸ் டேப் பண்ணதுனால மேல 2 காமிக்குது. நியூ ப்ராஜெக்ட், லாஸ்ட் டிராப்ட் 2 காமிக்குது. இதுல நம்ம புதுசா ஆரம்பிக்கிறவங்களுக்கு நீங்க முத ஆப் ஓபன் பண்ணா நியூ ப்ராஜெக்ட் தான் இருக்கும். லாஸ்ட் டிராப்ட் இருக்காது. இந்த லாஸ்ட் டிராப்ட்ங்கிறது ஏற்கனவே நீங்க ஒரு தடவை ஒர்க் பண்ணிட்டு அதை சேவ் பண்ணிருப்பீங்க. அது இதுல காமிக்கும். அதுல சில திருத்தங்கள் பண்ணோம்னா இதுல போய்க்கலாம். நம்ம நேரா நியூ டிராப்ட்டுக்கு போறோம். நியூ டிராப்ட் போனது பாருங்க, மேல வீடியோ, போட்டோ, ஆல் 3 இருக்கு. வீடியோ, போட்டோ, ஆல் 3 இருக்கு. இப்ப நீங்க வீடியோவை எடுக்கிறனால எடுத்துக்கலாம், போட்டோ எடுக்கிறனால எடுத்துக்கலாம், ஆல் எடுக்கிறனால எடுத்துக்கலாம். இப்ப பாருங்க, நான் வந்து முதல்ல ஒரு போட்டோ எடுக்கிறேன். போட்டோ எல்லாம் முதல்ல எப்படி கொண்டு போறோம்னு நம்ம பார்ப்போம். இப்ப இதுல இருக்க போட்டோஸை நான் எடுத்துக்கிறேன். 2-3 போட்டோஸ் எடுக்கிறேன். எடுத்துக்கிட்டேன். இப்ப இந்த போட்டோஸ் எல்லாம் இங்க கீழே பாருங்க வரிசையா வந்துருச்சு. வந்துருச்சுங்களா? இதை நீங்க பிளே கொடுத்தா அதுவே பிளே ஆகும். இது அப்படியே ஆட்டோமேட்டிக்கா இந்த போட்டோஸ் போனா வீடியோ ஆயிருது. உங்களுக்கு வந்து இப்ப என்ன ஆகும்? இப்ப போட்டோ சேர்த்தேன். இப்ப இதுல உங்களுக்கு வீடியோ சேர்க்கணும்னு உங்களுக்கு விருப்பம். இடையில ஒரு வீடியோ சேர்க்கணும். இப்ப இந்த இடத்துல இல்ல, எனக்கு நீங்க நகர்த்துறீங்க, அப்படியே கொஞ்சம் ஸ்லைடு பண்றீங்க கீழே. இதுல ஒரு குறிப்பிட்ட இடத்துல ஒரு வீடியோவை நீங்க சேர்க்கணும் அப்படின்னா அந்த இடத்துல என்ன பண்ணீங்க, அந்த இடத்துல வச்சுட்டு அதை அப்படியே அதே ஸ்டாப் பண்ணிட்டு பிளஸ் கொடுத்தீங்கன்னா, இந்த பிளஸ் சிம்பிள் அழுத்தினீங்கன்னா இப்ப இந்த பிளஸ் சிம்பிள் அழுத்தும் பொழுது திரும்ப உங்களுக்கு நம்ம ஃபர்ஸ்ட் பேஜுக்கு வந்துடும். இப்ப இந்த வீடியோ, இதுல ஒரு வீடியோ நீங்க ஆட் பண்ணணும். இப்ப நான் ஒரு வீடியோவை நான் ஆட் பண்ண போறேன். பாருங்க, இப்ப நான் ஒரு வீடியோவை ஆட் பண்றேன். இந்த வீடியோ அதோட ஆட் பண்ணிட்டேன். இப்ப நம்ம எங்கன அந்த இதாக சிகப்பு கலர் ரெட் கலர்ல கோடு வந்திருக்குல்ல, எங்கன வந்திருக்கோ அந்த இடத்துல அந்த வீடியோ ஆட் ஆயிடுச்சு. இந்த இடத்துல அந்த வீடியோ ஆட் ஆயிடுச்சு. இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ஃபுல் லென்த்தா இருக்கு. இப்போ நீங்க பிளே பண்ணீங்கன்னா அந்த வீடியோ சேர்ந்து பிளே ஆகும். முதல்ல பள்ளி கல்வித்துறைன்னு வருது, அடுத்து போட்டோ ஒன்று ஆட் பண்ணிருக்கோம், அந்த போட்டோ வருது, அடுத்தது வீடியோ வரப்போகுது. இப்போ அந்த வீடியோ வருது. இப்போ அந்த வீடியோலாம் அவங்க பேசுறது அப்படியே வருது. இதுதான் இந்த வீடியோ. இப்ப எப்படி நீங்க பிக்சரோ வீடியோவோ நம்ம ஆட் பண்றது பார்க்கணும். இதுக்கு மேல இதுல இருக்க ஒவ்வொரு ஆப்ஷனா நம்ம பார்க்க போறோம். இடையில உங்களுக்கு திடீர்னு இன்னொரு படம் இடையில சேர்க்க வேண்டியிருக்கு, என்ன பண்ணுன்னு கேட்டீங்கன்னா எந்த இடத்துல சேர்க்கணுமோ அப்படியே கீழே ஸ்லைடு பண்ணீங்கன்னா எந்த இடத்துல உங்களுக்கு அந்த பிக்சரை சேர்க்கணுமோ அந்த இடத்துல வச்சு நம்ம என்ன பண்ணிக்கலாம், இன்னும் இந்த பிளஸ் சிம்பிளை கொடுத்தோம்னா திரும்ப இன்னொரு இடம் போட்டோ வரலாம், வீடியோ வரலாம், இல்ல எல்லாம் வரலாம், ஏதோ ஒண்ணு. அப்ப அது அங்க வந்துடும். நம்ம இன்னொரு போட்டோ கூட இதுல ஆட் பண்ணிக்கலாம். இப்ப ஆட் ஆயிடுச்சு. இது பூரா உங்களுக்கு ஆட் பண்ணிட்டோம். இப்ப முதல்ல ட்ரிம் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு. இந்த மேல இருக்க ஆப்ஷன்ஸ் எல்லாம் அது பார்ப்போம். அதுக்கு அது ஒவ்வொரு வருஷம் ஒவ்வொன்றா நம்ம பார்ப்போம். அதுக்கு முன்னாடி இதுல நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா இந்த டைமிங்கை நம்ம செட் பண்ணணும் ஒவ்வொன்றுக்கும். இப்போ முதல்ல இந்த இமேஜ் எடுத்துக்கிறேன், ஃபர்ஸ்ட் இமேஜை. இந்த இமேஜ் எவ்வளவு நேரம் இந்த வீடியோல காமிக்கணும் அப்படிங்கிறத நம்ம முடிவு பண்ணலாம். இப்ப அதை டேப் பண்ண உடனே மேல பாருங்க ஆப்ஷன் எல்லாம் மாறிடுச்சு. ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே டியூரேஷன் ஒரு ஆப்ஷன் வருது. இப்ப அந்த டியூரேஷனை நீங்க டச் பண்ணிட்டீங்கன்னா குறைந்தபட்சம் 4 செகண்ட் காமிக்கும். இதை நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். 10 செகண்ட் 30 செகண்ட் வரைக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். இந்த பள்ளி கல்வித்துறைங்கிற இந்த லோகோவை மட்டும் இது 30 செகண்ட் காமிக்கும்.
இதை நம்ம குறைச்சு கூட வச்சுக்கலாம். 4 செகண்ட் அதுல இருக்கு. நம்ம 2 செகண்ட் வந்தா போதுனாலும் 2 செகண்ட் வச்சுக்கலாம். 5 வேணா 5 வச்சுக்கலாம். 10, 14 இதை நம்ம இஷ்டத்துக்கு இதை காமிச்சுக்கலாம். இப்ப எனக்கு 2 செகண்ட் அது வரணும்னு நான் வச்சிருக்கேன். இப்ப பாருங்க, இதை முடிச்சுட்டு இங்கிட்ட 2 டிக் இருக்கு, இங்கிட்ட 1 டிக் இருக்கு. ஒரு டிக்கை மட்டும் நீங்க கிளிக் கொடுத்தீங்கன்னா இந்த ஒரு பிக்சருக்கு மட்டும் இந்த 2 செகண்ட் எடுத்துக்கும். இப்ப அங்கிட்ட இருக்க 2 டிக்கை நீங்க ஓகே கொடுத்தீங்கன்னா இதுக்கு பின்னாடி வரக்கூடிய எல்லா படங்களும் அது 2 செகண்ட் தான் ஓடும். ஒட்டு மொத்தமா அந்த வீடியோவுக்கே உள்ள ஆப்ஷன் அது. இந்த சிங்கிள் டிக்கை நீங்க கொடுத்தீங்கன்னா இந்த பிக்சர் மட்டும் 2 செகண்ட். பாருங்க, பிளே பண்ணும்போது 2 செகண்ட் கரெக்டா வரும். அவ்வளவு, அடுத்தது போயிடும். அப்ப ஒவ்வொரு படத்துக்கும் நம்ம என்ன பண்ணலாம், இதை டிசைன் பண்றோம். இது ஒண்ணு, படத்தை எப்படி கொண்டு வந்து அதுக்கு டைம் வைக்கிறதுன்னு பார்த்துட்டோம். இப்போ வீடியோ ஆப்ஷன் அப்படின்னு பார்க்கும்போது, இப்போ ஒரு வீடியோவை நம்ம இங்க கொண்டு வந்து வீடியோவை டேப் பண்ணா உங்களுக்கு தெரியும். இப்போ வீடியோ டேப் பண்ணோன்னு இந்த மாதிரி வந்துருச்சு. நான் என்ன பண்றேன், இந்த வீடியோவில் கொஞ்சம் முன்னாடி கட் பண்ணணும்னு நினைக்கிறேன். முன்னாடி ஒரு சிலது எனக்கு வேண்டாம், இடையில இருந்தா வேணும். இந்த ரெட் கலர் ஆரோ மார்க் இருக்குல்ல வீடியோ ஸ்டார்டிங்ல, அங்க நான் விரலை வச்சு அப்படியே நகர்த்துறேன். அங்க நான் விரலை வச்சு நகர்த்துறேன்னா மேல அந்த வீடியோ குறைஞ்சிட்டே வரும். எனக்கு இதுல இருந்து தான் ஒரு இந்த இடத்துல இருந்து அந்த வீடியோ வேணும்னா அப்படியே விட்டனா போதும். இப்ப அந்த இடத்துல இருந்தா பிளே ஆகும். இப்ப கடைசியில எனக்கு இந்த வீடியோ கொஞ்சம் வேணாங்கிறேன், கடைசியில இருக்க ஆரோ மார்க் வச்சு அப்படியே நகர்த்துறேன். கடைசியில அந்த ஆரோவில் வச்சு நகர்த்துறேன். எனக்கு இந்த வீடியோவே இந்த 2 செகண்ட் தான். பாருங்க, 2 செகண்ட் தான் அந்த வீடியோவே நான் வச்சிருக்கிறேன். வீடியோ பெரிய வீடியோ தான். அதை நான் என்ன பண்ணிட்டேன், முன்னாடி கொஞ்சம் குறைச்சிட்டேன், பின்னாடி கொஞ்சம் குறைச்சிட்டேன். இப்போ இந்த வீடியோ 2 செகண்ட் தான் ஓடும். பாருங்க, அவ்வளவுதான். பர்டிகுலரா அந்த 2 ஒரு குறிப்பிட்ட இதை மட்டும் நம்ம எடுத்துக்கணும் அப்படின்னா, எவ்வளவு பெரிய வீடியோவா இருந்தாலும் நீங்க இதுல ஆட் பண்ணி அதுல உங்களுக்கு தேவையான ஏரியாவை மட்டும், அந்த எத்தனை செகண்ட், எந்த செகண்ட்ல இருந்து எந்த செகண்ட் வரைக்கும் உங்களுக்கு தேவையோ அதை மட்டும் இதுல நம்ம பர்டிகுலரா இதுல வந்து நம்ம சேர்த்துக்கலாம். இதுதான் அந்த வீடியோ ஆப்ஷன். திரும்ப போயிருமானா திரும்ப நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ணலாம், பண்ணிக்கலாம். திரும்ப இது லெங்க்தன் பண்ணிக்கலாம். இதை நீங்க எத்தனை செகண்ட் வேணுமோ லெங்க்தன் பண்ணிக்கலாம். இதுக்கு தான் இந்த சைட்ல இருக்க 2 ஆரோ இருக்கு. சரி, இது இல்லாம இந்த வீடியோல என்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்த வீடியோவை ஒரு இடத்துல எப்படியே வீடியோ வந்துட்டே இருக்கு, இடையில எனக்கு இந்த வீடியோல கொஞ்சம் தேவையில்லை, அதை நான் கட் பண்ணணும். அதுக்கு என்ன பண்ணணும், உடனே அந்த ட்ரிம்ல போனீங்கன்னா, ட்ரிம்ங்கிற ஆப்ஷன் அதுக்குள்ள போனீங்கன்னா கட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு பாருங்க. முதல்ல ட்ரிம் இருக்கு. ட்ரிம்மை தான் நம்ம ஏற்கனவே முன்னாடி நான் பண்ணி காமிச்சேன். முன்னாடி கொஞ்சம் ட்ரிம் பண்ணேன், பின்னாடி கொஞ்சம் ட்ரிம் பண்ணேன். இப்ப கட் பண்றது எப்படி, இடையில இருக்க ஒரு பர்டிகுலர் ஏரியாவை ஒரு 2 செகண்ட் இங்க பேசுனது எனக்கு தேவையில்லை, அதை நான் கட் பண்ணணும் அப்படின்னா கட்டுங்கிற ஆப்ஷனை நான் டேப் பண்றேன். எந்த ஆப்ஷன் நமக்கு ஆக்டிவா இருக்குங்கிறத கீழே வர்ற அந்த லைன் அண்டர்லைன் பண்ணியிருக்கோம். கட்டுக்கு கீழே ஒரு கோடு வந்திருக்கு பாத்தீங்களா, அது. இப்ப கட்டுன்னு கொடுத்த உடனே இங்க காமிக்குது வீடியோ டியூரேஷன். முதல்ல கொஞ்சம் காமிச்சிருச்சு, கடைசியில ஒரு கொஞ்சம். இப்ப எனக்கு எது கட் பண்ணணுங்கிறத நான் இதுல முடிவு பண்றேன். இதுல இது வரைக்கும் எனக்கு வேணும், இது வரைக்கும் வேணும். அதாவது பளிச்சுன்னு இருக்க ஏரியா கூட நமக்கு தேவையானது, இருட்டா இருக்கிறதா நமக்கு தேவையில்லை. எனக்கு இங்கிட்டு முன்னாடி இவ்வளவு வேணும், பின்னாடி இவ்வளவு வேணும், நடுவில் இருக்க அந்த இடம் மட்டும் கொஞ்சம் எனக்கு என்ன ஒண்ணு தேவையில்லை, அதை மட்டும் நான் கட் பண்ணணும். இப்போ நான் செலக்ட் பண்ணிருக்கேன் பாருங்க, நீங்க ப்ளே பண்ணி பார்த்துக்கலாம். ப்ளே பண்ணினா அந்த ஒரு டேப் பண்ணினா அந்த வெள்ளை கோடு தெரியுது இல்ல, அங்க இருந்து ப்ளே ஆகும். இது ப்ளே ஆகிட்டே இருக்கு. இது வரைக்கும் எனக்கு வேணும். இதுக்கு மேல வர்றது வேணாம்னா அது வராது, அந்த நடுவில் இருக்கிறது வேணும். எது நீங்க டிசைன் பண்ணி ஸ்லைடு பண்ணி எது வரைக்கும் வேணுங்கிறத நீங்க முடிவு பண்ணிக்கலாம். இப்போ நான் இதை டிக் கொடுத்தேன். இப்போ அந்த ஏரியா மட்டும் கட் ஆயிடுச்சு, 2 மெர்ஜ் ஆயிரும், ஆட்டோமேட்டிக்கா மெர்ஜ் ஆயிரும். இப்போ ஒரு சில நேரங்கள் நமக்கு என்ன ஆகும்னா, ஆடியோ நம்ம இன்சர்ட் பண்ணும்போது கொஞ்சம் சிக்கல் வரும். அதை 2ஆ பிரிக்கணும். 2ஆ பிரிச்சுட்டீங்கன்னா உங்களுக்கு ஈஸியா இருக்கும். அதுக்கு ஸ்பிளிட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு பாருங்க, 1 2 3 4வது ஆப்ஷன் பாருங்க, ஸ்பிளிட்னு இருக்கும். இந்த வீடியோவில் நான் இந்த இடத்துல வச்சு நான் என்ன பண்றேன், இதை 2ஆ ஸ்பிளிட் பண்றேன். இதுக்கு ஒரு ஆப்ஷன், அதுக்கு ஒரு ஆப்ஷன் கொடுக்க ஆசைப்படுறேன். இதுக்கு வேற டிசைன் கொடுக்கணும், அதுக்கு வேற டிசைன் கொடுக்கணும். வீடியோவில் ஒரு டிசைன் கொடுத்தீங்கன்னா அந்த வீடியோ ஃபுல்லா அதான் இருக்கும். ஒரு பிக்சருக்கு ஒரு டிசைன் கொடுத்தீங்கன்னா அந்த பிக்சர் ஃபுல்லா, ஒரு பிக்சர்னா ஒரு பிக்சர் ஃபுல்லா வருதுல்ல, அது மாதிரி வீடியோவுக்கு நம்ம பர்டிகுலரா ஒவ்வொரு நிமிஷத்துக்கு நம்ம ஒரு சில டிசைனை கொடுக்க முடியாது. அப்ப அந்த வீடியோ ஃபுல்லா அப்ளை ஆகும் நம்ம கொடுக்கறது. அப்ப என்ன பண்ணணும், ஒரு பாதி வீடியோவுக்கு மேல ஒரு இதுவும் அதுக்கு மேல இருக்கிறது ஒரு இதுவும் கொடுக்கணும் அப்படின்னா நம்ம இந்த ஸ்பிளிட் கொடுத்துக்கலாம். இப்ப பாருங்க, நான் இந்த இடத்துல ஸ்பிளிட் கொடுக்கணும் அப்படின்னு வச்சுக்கோங்க. இந்த வீடியோவை நான் செலக்ட் பண்றேன். செலக்ட் பண்ண உடனே அந்த ஸ்பிளிட்ங்கிற ஆப்ஷன் வந்துருச்சு. இப்ப நான் ஸ்பிளிட் கொடுத்தேன்னா அது 2ஆ கட் ஆயிரும். ஒரு வீடியோ இப்ப 2 வீடியோ ஆயிடுச்சு பாருங்க. இது ஒரு வீடியோ, இது ஒரு வீடியோ. இப்ப 2 வீடியோ ஆயிடுச்சு. ஒரே வீடியோவை 2ஆக்கிட்டேன். 2ஆக்கி இப்ப இந்த வீடியோ மட்டும் நான் டிசைன் பண்றேன். இந்த வீடியோ நம்ம என்ன பண்ணிக்கலாம், இதை இன்னும் கொஞ்சம் குறைக்கலாம்.
இதுக்கு மட்டும் தனியா நிறைய இதுக்கு அனிமேஷன் கொடுக்கலாம், இந்த மாதிரி பண்ணிக்கலாம். இப்ப வீடியோவை எப்படி ட்ரிம் பண்றது, எப்படி கட் பண்றது, எப்படி ஸ்பிளிட் பண்றதுங்கிற சொல்லிருக்கேன். இது 3 ரொம்ப முக்கியமானது எடிட்டிங்ல. கட் பண்றதும், ட்ரிம் பண்றதும், ஸ்பிளிட் பண்றதும். இது முடிஞ்சு. இப்ப இந்த வீடியோவில் அவங்க பேசின வாய்ஸே அவங்களுக்கு வரும். இப்ப பாருங்க, பிளே பண்ணா அவங்க பேசின வாய்ஸ் தான் அவங்களுக்கு வரும். இது உங்களுக்கு இப்போ வீடியோ கேட்காது, ஷேரிங்ல வாய்ஸ் கேட்காது. இப்போ அவங்க பேசுனதே வரும். இப்போ நான் எனக்கு என்ன பண்றேன், இவர் பேசுனதுக்கு பதிலா நான் பேசுறேன். இவர் பேசுனதை திரும்ப ரீ ரெக்கார்டிங் பண்றேன். தனியா ஆடியோ பேசி இதோட நான் மெர்ஜ் பண்றேன்னு வைங்களேன். அப்ப என்ன பண்றேன், நான் இதுல இருக்க முதல்ல வால்யூம்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு, மேல செலக்ட் பண்ணது மேல ரெண்டாவதா வால்யூம்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு பாத்தீங்களா. இந்த வால்யூமை நான் டேப் பண்ணி இந்த வால்யூம் அப்படியே குறைச்சிடுறேன், ஃபுல்லா குறைச்சிடுறேன். குறைச்சிட்டு நான் டிக்கு கொடுத்தேன்னா இவர் பேசுறது வராது. அதுக்கு பதிலாக இந்த இடத்துல நான் என்ன பண்றேன், இந்த சேப்பு கோட்டாங்கனை வச்சு இந்த இடத்துல நான் பேசுறேன், இவர் பேசுனதுக்கு பதிலாக நான் பேசுறேன். இப்ப வேற இதுல ஒரு வீடியோ எடுத்திருப்பீங்க, அந்த வீடியோ இரைச்சல் அதிகமா இருக்கு, சவுண்ட் அதிகமா இருக்கு, இல்ல அதுல இங்கிலீஷ்ல இருக்கு, நீங்க இதுல தமிழ்ல சொல்லணும் அப்படின்னா அந்த வீடியோவை அப்படியே எடுத்து அதோட வால்யூமை கம்ப்ளீட்டா குறைச்சிட்டு நீங்க அப்படியே மைக் கடைசிக்கு போனீங்கன்னா இதுல மைக் ஒண்ணு இருக்கும் பாருங்க. இதை நான் டேப் பண்ணிட்டு வெளியில வந்துருவோம். இப்ப கம்ப்ளீட்டா வெளியிட்டோம்னா ரெக்கார்ட்னு ஒரு மைக் இருக்கு பாத்தீங்களா. இதை அப்படியே நகர்த்திட்டு எங்க இருந்து நம்ம பேசணுமோ இந்த இடத்துல இருந்தே நம்ம பேசணும், இந்த வீடியோவோட ஆரம்பத்துல இருந்து. இப்ப ரெக்கார்ட் அப்படின்னு நான் கொடுத்துட்டேன். கொடுத்த உடனே அது எந்த இடத்துல நம்ம பேச ஆரம்பிக்கிறோமோ அந்த இடத்துல இருந்து நீங்க என்ன பண்ணலாம், பேச ஆரம்பிக்கலாம். கரெக்டா அந்த இடத்துல பொசிஷன்ல அந்த சேப்பு கோட்டை வச்சுட்டு கீழே மைக் ஆப்ஷனை திரும்ப டேப் பண்ணீங்கன்னா இந்த மாதிரி கலர் மாறிட்டே வரும். அப்ப கலர் மாறிட்டே வரும் பொழுது நம்ம இப்ப பேசுறது அங்க ரெக்கார்ட் ஆகிட்டே இருக்கும். திரும்ப ஸ்டாப் பண்ணிக்கலாம். சரி, இப்ப நான் பேசுனது எனக்கு பிடிக்கல, தப்பா பேசிட்டேன், பக்கத்திலேயே டெலிட் குப்பை தொட்டி படம் பக்கத்திலே இருக்கு பாருங்க, அதை கொடுத்தீங்கன்னா அது டெலிட் ஆயிடும். டெலிட் பண்ணுமான்னு கேட்கும், எஸ் கொடுத்தீங்களா, திரும்ப டெலிட் ஆயிடுச்சு. திரும்ப ஃபர்ஸ்ட்ல இருந்து என்ன பண்ணுங்க, ரெக்கார்ட் பண்ணுங்க, திரும்ப அது ரெக்கார்ட் ஆகிட்டே வரும். இந்த மாதிரி நம்ம வாய்ஸை ரீ ரெக்கார்டிங் பண்றோம். ஏற்கனவே இருக்கிறத நம்ம என்ன பண்றோம், ரீ ரெக்கார்டிங் பண்றோம். இது ஒரு முக்கியமான ஆப்ஷன். இதுல முடிச்சுட்டு நம்ம இந்த டிக்கு மேல கொடுத்தோம்னா அது என்ன ஆகிக்கும், இப்ப அவர் பேசின ஆடியோ போய் நம்ம பேசின வந்துடும். இப்ப ரெக்கார்ட் ஆயிடுச்சா இல்லையா நம்ம எப்படி தெரிஞ்சுக்கலாம், மேல ஒரு மஞ்சள் கலர் கோடு வருது பாருங்களேன், இந்த மேல வர மஞ்சள் கலர் கோடை தான் நம்ம ரெக்கார்ட் ஆயிருக்குங்கிறதுக்கு அடையாளம். இப்ப அந்த மஞ்சள் கலர் கோடை நான் டேப் பண்றேன் பாருங்க, அந்த ரெக்கார்டிங் மைக்கோட தெரியுதுங்களா. இதுலயும் நம்ம இந்த ரெக்கார்டிங்க குறைக்கணும் கூட்டணும் குறைச்சிக்கலாம். இங்க பாருங்க, குறைச்சிங்கன்னா குறைச்சிக்கலாம். இதை நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி கட் பண்ணிக்கலாம். அப்ப இந்த ஆப்ஷன் இருக்கு. இது இப்ப நம்ம பார்த்தது என்ன பார்த்தோம், ஒரு பேக்ரவுண்ட்ல எப்படி நாம பேசுறது தெளிவா. அதாவது நம்ம பத்திரிகையாளர்கள்லாம் போய் ஒரு பஸ் ஸ்டாண்ட்ல நடக்கக்கூடிய ஒரு நிகழ்வையோ இல்ல ஒரு அதிகமா ஒரு மீட்டிங்ல இருக்கக்கூடிய நிகழ்வை என்ன பண்ணிடுவாங்க, முதல்ல வீடியோ ரெக்கார்டிங் அப்படியே எடுத்துருவாங்க. ஏன்னா அதுல பூரா பயங்கரமா பஸ் போற சத்தம், அந்த சத்தம், எல்லா சத்தமும் கேட்கும். ஆனா நம்ம டிவில நியூஸ்ல போடும்போது அந்த சவுண்ட் எல்லாம் வராம வரும். அப்ப என்ன பண்ணுவாங்க, அதை கொண்டு வந்து இந்த சவுண்டை முழுக்க டம்மி பண்ணிட்டு வீடியோ மட்டும் நமக்கு போட்டு அவங்க பின்னாடி பேசுவாங்க, நியூஸ் வாசிப்பாங்க. அப்ப நமக்கு டிவில இந்த வீடியோ ஓடும், பேசுறத அவங்க பேசுறத கேட்கும். அது எப்படின்னா இப்ப நம்ம பார்த்தோம்ல இந்த டெக்னாலஜி தான். நாம இதை மாணவர்களுக்கு எப்படி பயன்படுத்துவோம், ஒரு வீடியோவை நீங்க எங்க வேணாலும் போய் ஷூட் பண்ணுங்க. ஷூட் பண்ணிட்டு எவ்வளவு சவுண்ட் இருக்க, இப்ப பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து ஒரு பேருந்து நிலையத்தை பத்தி நீங்க ஒரு வீடியோ எடுக்கணும். பஸ் ஸ்டாண்ட்ல போய் நீங்க எல்லா பஸ் போறது வர்றது எல்லாத்தையும் நீங்க எடுத்துடலாம். இல்ல ஒரு மார்க்கெட்ல போய் ஒரு வீடியோ எடுக்கணும், மார்க்கெட்ல போறது எல்லாத்தையும் எடுத்துடலாம். அதை கொண்டு வந்து நம்ம பசங்களுக்கு காமிக்கும் போது அதுல வர்ற சவுண்ட் எல்லாம் அதுல வந்துட்டு இருக்கும். அப்ப என்ன பண்ணலாம், அந்த சவுண்டை அப்படியே நம்ம மியூட் பண்ணிட்டு நம்ம பேக்ரவுண்ட்ல நம்ம பேச்சு கொடுக்கலாம். இதுதான் மார்க்கெட், இது இந்த இடம், இது இங்க இப்படி இருக்கு, இது இந்த கடையில இப்படி, இது நம்ம டெமோ சொல்லும் போது நம்ம பேக்ரவுண்ட் மியூசிக் யூஸ் பண்றோம். இது நமக்கு ரொம்ப பாடம் தயாரிக்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். அடுத்ததாக இதை ஒவ்வொரு இதுக்கும் நம்ம கொடுக்கலாம். சரி, இப்ப இந்த வீடியோ பொறுத்தளவுக்கு இந்த வீடியோ இப்ப இருக்கு, வீடியோ ரொம்ப நேரம் ரொம்ப மெதுவா இருக்கு, பாக்குறதுக்கு ரொம்ப போர் அடிக்கு, ரொம்ப லென்த்தா இருக்கு. இத ஃபார்வர்ட் பண்ணி விடலாம், அப்படியே ரொம்ப ஃபாஸ்டா ஓட விடலாம். இதுல ரெண்டாவது ஆப்ஷன் பாருங்க, ஸ்பீடுன்னு இருக்கு. இப்ப இந்த ஸ்பீடுல போனீங்கன்னா நம்ம இதை ஸ்பீடா என்ன பண்ணலாம், இது அதிகம் பண்ணி விடலாம். இப்போ ஒரு 1 டைம் இருக்கிறத 1.3 டைம் 4 டைம் என்ன பண்ணலாம், இதை 2 டைம்ஸ் வரைக்கும் அதோட வேகத்தை நம்ம கூட்ட முடியும்.
கூட்டும் பொழுது அந்த வீடியோ 1 நிமிஷம் ஓடுற 2 நிமிஷம் ஓடுற வீடியோ இப்போ 1 நிமிஷத்துல ஓடிடும், முடிஞ்சிடும். இப்போ பேசுற வீடியோனா பேச்சு வந்து ஃபார்வர்டு பண்ணா அது அதாவது வேக ஸ்பீடப் பண்ணோம்னா நல்லா இருக்காது. மற்றபடி வேற வீடியோவா இருந்தா அது கொஞ்சம் ஃபாஸ்டா ஓட்டி விடணும் அப்படின்னா இதுல ஓட்டி விட்டுக்கலாம். இல்ல இந்த இடத்துல கொஞ்சம் மெதுவா ஸ்லோ மோஷன் பண்ணோம் அப்படின்னா இதை ஸ்பீட பின்னாடி குறைக்கலாம், பின்னாடி இன்னும் கொஞ்சம் குறைக்கும் பொழுது கொஞ்சம் அது மெதுவா ஓடும். டக்குன்னு ஒரு வீடியோ டக்குன்னு ஒரு வீடியோவில் ஒரு ஏரியா வந்து உடனே மாறிடுது. அப்ப அது மாணவர்களுக்கு புரிய மாட்டேங்குது. இன்னும் கொஞ்சம் மெதுவா போனா பரவாயில்லன்னா நம்ம இதை பேக்வேர்ட்ல போயிடலாம். பேக்வேர்ட்ல போனோம்னா அது ஸ்லோவாகும். ரைட்டு. இப்ப அடுத்தது இதை கொடுத்துட்டு நம்ம என்ன பண்ண போறோம், இந்த டிக் கொடுத்தோம்னா ஓகே ஆகும். இது வந்து அதோட வேகத்தை நம்ம கூட்டுறது குறைக்குது. இப்ப ட்ரிம் பார்த்தோம், ஸ்பீடு பார்த்தோம், வால்யூம் பார்த்தோம், ஸ்பிளிட் பார்த்தோம். இப்ப இந்த வீடியோ எனக்கு தேவையில்லை, ஒரு வீடியோ இந்த வீடியோ எனக்கு வேண்டாம் அப்படின்னு நான் முடிவு பண்ணிட்டேன். இந்த இடத்துல இந்த வீடியோ வேண்டாம், எடுத்துடுறேன். உடனே இங்க டெலிட் இருக்கு பாருங்க. இதை செலக்ட் பண்ணதையும் அந்த வீடியோ மட்டும் பாக்ஸ்ல காமிக்குது. டெலிட் கொடுத்தீங்கன்னா அந்த வீடியோ டெலிட் ஆயிடும், அவ்வளவுதான். ஏற்கனவே ஒரு வீடியோ 2ஆ கட் பண்ணோம், அதுல ஒரு வீடியோ போயிடுச்சு. இப்ப 2 வீடியோ மீதி இருக்க வீடியோ இருக்கு, இன்னொரு வீடியோ இருக்கு, இது அடுத்த வீடியோ இருக்கு. ரைட். இப்ப டெலிட்டுங்கிறது என்னன்னு பார்த்தோம். இந்த ஆப்ஷன்ல வீடியோ ஆப்ஷன்ல டெலிட் பார்த்தோம். டெலிட்டுக்கு அப்புறம் கிராப்னு ஒண்ணு இருக்கு. இதுல பாருங்க, இது ரொம்ப பேக்ரவுண்ட்ல ரொம்ப அசிங்கமா இருக்கு, நிறைய இது தேவையில்லாத வருது. எனக்கு இவர் பேசுறது மட்டும் வேணும். நான் என்ன பண்ண போறேன், இப்ப கிராப் கொடுக்க போறேன். கிராப் கொடுத்தேன்னா இப்ப 4 பக்கமும் நான் அந்த எல்லைகள் வந்து நமக்கு காமிக்கும். இது அப்படியே நான் என்ன பண்றேன், எனக்கு தேவையானதை மட்டும் எடுத்துக்கிறேன். இப்ப இவரோட இது மட்டும் எனக்கு வேணும், இவர் பேசுறதை மட்டும் நான் எடுத்துக்கிறேன். கொடுத்துட்டு இப்ப ஓகே கொடுத்துட்டேன். இப்ப பாருங்க, இப்ப பிளே பண்ணுங்க. மத்ததெல்லாம் தெரியாது, அவர் பேசுறது மட்டும் தெரியும். இது கிராப் ஆப்ஷன். இது வந்து கிராப் பண்ற ஆப்ஷன். இந்த கிராப்லாம் ரொம்ப முக்கியமான ஆப்ஷன், நீங்க குறிச்சு வச்சுக்கோங்க. ஏன்னா நமக்கு பின்னாடி தேவைப்படும். கிராப்புக்கு அடுத்து காப்பி. இப்ப இவர் பேசுனதே எனக்கு இன்னொரு காப்பி பக்கத்துல இன்னும் கொஞ்சம் வேணும், உடனே நீங்க காப்பி கொடுங்க. திரும்ப அதே இது திரும்ப பக்கத்திலேயே காப்பி ஆயிரும். அங்கனே தான் காப்பி ஆகும், பக்கத்திலே தான் காப்பி ஆகும். சரி, இந்த பக்கத்துல காப்பி ஆனது, இந்த இடத்துல இவர் பேசுறது இங்கனே காப்பி ஆனது எனக்கு வேணாம். எனக்கு கடைசியில தான் இது வேணும். முதல்லையும் இவர் பேசுனது வேணும், கடைசியில வேணும். பக்கத்துல காப்பி ஆச்சு, என்ன பண்றது? அப்ப அப்படியே அமுத்தி பிடிச்சீங்கன்னா இப்படி ஆயிடும். அந்த படத்தை அழுத்தி பிடிச்சீங்கன்னா இந்த மாதிரி ஆயிடும். இப்ப நீங்க என்ன பண்ணலாம், இதை அப்படியே நகர்த்திட்டே போலாம். ஒவ்வொரு இதா நகருது பாருங்க. படமா இருந்தாலும் சரி, வீடியோவா இருந்தாலும் சரி. இப்ப இது கடைசிக்கு போயிடுச்சு. முன்னாடி கொண்டு வரணும். இப்படியே நகர்த்திட்டே வரேன், தள்ளிட்டே வரேன் பாருங்க. தள்ள என்ன பண்ணிடுச்சு, முன்னாடி வந்துட்டே இருக்கு. இப்ப இது முன்னாடி வந்துருச்சு. இதை முன்னாடி கொண்டு வந்துட்டேன், எல்லாத்துக்கும் முன்னாடி கொண்டு வந்துட்டேன் இதை. இப்ப பாருங்க, இதான் ஃபர்ஸ்ட் இருக்கு. ஓகே கொடுத்தேன். இப்ப அந்த பள்ளி கல்வித்துறை நமக்கு முதல்ல இருந்துச்சு. இப்ப இதை நான் முன்னாடி கொண்டு வந்துட்டேன். இப்ப பிளே பண்ணா இதான் முதல்ல வரும். இது இடையிலையும் நம்ம கொடுத்துருக்கோம், அந்த இடத்துல இருக்கும். இப்ப காப்பி பண்ணோம் இதை. அப்போ ஒரு வீடியோவோ, இது இமேஜுக்கும் காப்பி தான், வீடியோவோ காப்பி பண்றதுனால இதான். ஒரு இது 2-3 இடத்துல நமக்கு வேணும்னா இந்த மாதிரி காப்பி பண்ணி அதை அழுத்தி பிடிச்சு அதை அப்படியே என்ன பண்ணலாம், ஸ்லைட் பண்ணி நகர்த்தி கொண்டு போய்க்கலாம். காப்பி, ரொட்டேட். இப்ப இவர் பேசுறதுனால இது நமக்கு ஒன்றும் இது நேரா இருக்கிறது, அது அப்பதான் கரெக்டா இருக்கும். இப்போ வேற ஒரு சீனரி நீங்க எடுக்கிறீங்க, எடுக்கும்போது தலைகீழா எடுத்துட்டீங்க, இல்ல தலைகீழா இருக்க அந்த வீடியோ, நீங்க கவலைப்பட வேண்டாம். ரொட்டேட் கொடுத்தீங்கன்னா இதை நம்ம ரொட்டேட் பண்ணிக்கலாம். அது பாருங்க 90 டிகிரி ரொட்டேட் ஆகுது. வீடியோவை எந்த வீடியோவா இருந்தாலும் 90 டிகிரி பிளஸ் கிளாக் வைஸ் ஆன்டி கிளாக் வைஸ் நம்ம ரொட்டேட் பண்ணிக்கலாம். பிளிப் பண்ணலாம், மேலே இங்க பாருங்க, பிளிப் கொடுத்துக்கலாம். மிரர், அப்படியே இந்த பக்கம் கண்ணாடியில பாக்குற மாதிரி, இது அப்படியே கண்ணாடியில கீழே பாக்குற தண்ணிக்குள்ள பாக்குற மாதிரி. இது பிளிப்புங்கிறது தண்ணியில நம்ம முகத்தை பார்த்தா எப்படி இருக்கும் அந்த மாதிரி. மிரர்ங்கிறது கண்ணாடியில நம்ம முகத்தை பார்த்தா எப்படி இருக்கும் அப்படிங்கிறது. இந்த ரொட்டேட்டு, பிளிப்பு, மிரர்லாம் இதுல நம்ம இருக்கு, இது நம்ம பாத்துக்கலாம். சரி, இப்போ நம்ம வீடியோ ஆப்ஷன் எல்லாமே பார்த்துட்டோம். ஒரு வீடியோவில் என்னென்ன ஆப்ஷன் இருக்கு எல்லாமே பார்த்துட்டோம். அடுத்தது ஒரு பிக்சர்ல என்னென்ன ஆப்ஷன் இருக்கும் அப்படின்னு பார்க்க போறோம். இப்போ இந்த பிக்சர் எடுத்துக்கிறேன். இந்த பிக்சரை நம்ம என்னென்ன பண்ண முடியும் அப்படின்னு பாக்குறோம். இந்த பிக்சருக்கு டைம் டியூரேஷன் ஏற்கனவே நான் சொல்லிட்டேன், பார்த்துட்டேன். பிக்சருக்கு நம்ம வால்யூம் கொடுக்க முடியாது, ஸ்பீடு கொடுக்க முடியாது, இதெல்லாம் டீஆக்டிவா இருக்கு. பிக்சரை ஸ்பிளிட் பண்ணலாம்னு போட்டிருக்கு. ஸ்பிளிட் அப்படின்னா படத்தை நம்ம வந்து ஸ்பிளிட் பண்ண முடியாது, ஏன்னா வீடியோவை தான் ஸ்பிளிட் பண்ண முடியும். இது வந்து இப்போ பிக்சரை நம்ம ஸ்பிளிட் பண்ண முடியாது. ஆனா இந்த பிக்சரை டெலிட் பண்ணலாம், இந்த பிக்சரை கிராப் பண்ணலாம். இப்ப இந்த பிக்சரை நான் என்ன பண்ணேன், கிராப் பண்ண போறேன். டெலிட் பண்ணலாம், கிராப்னு கொடுத்தேன்னா அதுல மாதிரியே எல்லைகள் வரும். எனக்கு இந்த பள்ளி கல்வித்துறைங்கிற எழுத்து வேணாம், மேல இருக்கிறது மட்டும்தான் வேணும், எம்பளம் மட்டும்தான் வேணும். இப்போ அதை மட்டும் நான் என்ன பண்ணிக்கிறேன், கிராப் பண்ணிட்டேன்.
வந்துருச்சு, அவ்வளவுதான். நீங்க நல்லா கவனிச்சீங்கன்னா தெரியும், இந்த கிராப் பண்ணும்போது கிராப் ஆப்ஷன் கொடுக்கும்போது கீழே ஒரு ரேஷியோ கேட்கறாங்க. ஃப்ரீனா எந்த சைஸ்க்கு வேணாலும் பண்ணிக்கிறது. 1:1 இன்ஸ்டாகிராம்ல 1:1 இந்த இதுல கொடுத்தீங்கன்னா இன்ஸ்டாகிராம்ல அப்படியே அது வந்து காப்பி ஆகிடும் ஈஸியா. பக்கத்துல 4:5 16:9 தான் நம்ம யூடியூப் கொடுக்கறது. 16:9 இதை நீங்க கொடுத்துட்டீங்கன்னா நம்ம யூடியூப் வீடியோக்கு தகுந்த மாதிரி அதுவே என்ன பண்ணிக்கும், மெஷர்மெண்ட் எடுத்துக்கும். அடுத்து டிக்டாக் வீடியோ போடுறீங்களா, அதுக்குரியது இதை கொடுத்து நீங்க அதுக்கு தகுந்த மாதிரி எந்த இடத்துல உங்களுக்கு வேணுமோ அதை நீங்க என்ன பண்ணிக்கலாம், டிசைன் பண்ணிக்கலாம். இது டிக்டாக் வீடியோ. இது மாதிரி ஒவ்வொரு இதுக்கும் ஒவ்வொரு சைஸ் இருக்கு. இப்ப டிவிக்கெல்லாம் நம்ம என்ன பண்ணுவோம், 1:1 கொடுப்போம். டிவி சதுரமா தானே இருக்கு பழைய டிவி எல்லாம். அதனால இப்ப வர டிவி எல்லாம், இப்ப எல்இடி டிவி எல்லாம் வரதுனால 3:2 இந்த மாதிரி ரேஷியோ எல்லாம் நம்ம கொடுக்குறோம். இப்ப வர டிவி எல்லாம் அப்படிதான் இருக்குங்கனால இதை நம்ம சைஸை கொடுத்துக்கலாம். கிராப் பண்ணும்போது எப்பவுமே இந்த சைஸ் கொடுத்தோம்னா அதுக்கு தகுந்த மாதிரி நமக்கு கிராப் கிடைக்கும். அதுக்கு தகுந்த மாதிரி கட் பண்ணிடும். இதுதான் இமேஜ்ல இருக்கக்கூடிய விஷயங்கள், இவ்வளவுதான். இப்ப ஷார்ட்னு இருக்கு கடைசியில. இதுல பார்க்காத ஒண்ணு ஷார்ட்ங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கு. இந்த ஷார்ட்ங்கிற ஆப்ஷனை பாத்தீங்கன்னா நாம ஏற்கனவே சொன்ன மாதிரி எந்த இடத்துல அதை வைக்கணும், வரிசைப்படுத்துறது. அதை நான் முன்னாடியே சொன்னேன், வீடியோ நகர்த்திக்கலாம், பிக்சர் நகர்த்திக்கலாம். நகர்த்துக்கிறதா ஷார்ட். இதை வந்து அதுல ஒரு ஆப்ஷனாவே கொடுத்துருக்காங்க. இதை நீங்க ஜென்ரலா ஒரு படத்தை அழுத்தி பிடிச்சீங்கன்னாவே இந்த ஷார்ட்ங்கிற ஆப்ஷன் வந்துடும். நீங்க அதுல போய் தான் கொடுக்கணும் அப்படின்னு கூட இல்லை. இதெல்லாம் ஓகே, இது முடிஞ்சது. இப்ப ஜென்ரலான மற்ற விஷயங்களை பார்க்க போறோம். இப்ப ஒரு இமேஜ்ல என்னென்ன ஆப்ஷன் இருக்குன்னு பார்த்துட்டோம், ஒரு வீடியோல என்னென்ன ஆப்ஷன் இருக்குன்னு பார்த்துட்டோம். 40 நிமிஷம் சொல்லிட்டு 40 நிமிஷத்துல முடிச்சிட்டாங்க. ஓகே, இப்ப எல்லாரும் கேக்குதானே? ரைட் சார். ரைட். ஓகே, இப்ப பாருங்க, மற்ற ஜென்ரலான ஆப்ஷனை இப்ப பாத்துருவோம். இப்ப இதெல்லாம் முடிச்சிட்டோம். இப்ப நம்ம வீடியோவை எப்படி கொண்டு வர்றது, இமேஜ் எப்படி கொண்டு வர்றது, அதுல எப்படி நம்ம அதை நமக்கு தேவையான மாதிரி கட் பண்றது, இதெல்லாம் பார்த்துட்டோம். இதுக்கு மேல எஃபெக்ட் நம்ம இப்பதான் கொடுக்க போறோம். இப்ப நீங்க ஓட விட்டீங்கன்னா நம்ம பண்ண மாதிரி அதை என்ன பண்ணோம், ஆட்டோமேட்டிக்கா இப்ப ஓடிட்டு இருக்கோம். இது ஒரு வீடியோவா கிரியேட் ஆயிடுச்சு. இதுல நாம இனிமேதான் நம்ம எஃபெக்ட் கொடுக்க போறோம். ஒவ்வொன்றுக்கும் எஃபெக்ட் எப்படி கொடுக்கறதுன்னு இப்ப பார்க்க போறோம். இப்ப பாருங்க, ஃபர்ஸ்ட் மியூசிக்னு ஒண்ணு இருக்கு பாருங்க. இப்ப இதுக்கு பேக்ரவுண்ட்ல ஒரு மியூசிக் நான் கொடுக்க போறேன் இந்த வீடியோவுக்கு. அப்ப மியூசிக் அப்படின்னு போயிட்டேன்னா முதல்ல என்ன பண்ணோம், மை மியூசிக்னு இருக்கும். மை மியூசிக்ல நம்ம போன்ல இருக்கக்கூடிய மியூசிக் எல்லாம் இதுல வந்துடும். போன்ல இருக்க மியூசிக்கை நீங்க கொடுக்கலாம். இல்ல எஃபெக்ட்னு சொல்லி, எஃபெக்ட்னா ஒரு சில மியூசிக் அவங்களே ஆல்ரெடி பில்டினா இருக்கும். இதுல ஏர் பிளானோட பிளைட் பறக்கிற மாதிரி மியூசிக் கொடுக்கணும், அனிமல்ஸ் கத்துற மாதிரி மியூசிக் கொடுக்கணும், கை தட்டுற மாதிரி மியூசிக் கொடுக்கணும். இது மாதிரி ஒவ்வொன்று பெல் சவுண்டு, பேட்ஸ் சவுண்டு, குழந்தைங்க சவுண்டு, கார்ட்டூன் சவுண்டு, நடக்கிறது, ஹார்ட் பீட்டு, இந்த மாதிரி இன்ஸ்ட்ருமெண்ட், இன்செக்ட் எல்லா சவுண்டு இதுல வந்துடும். இதுல ஒரு சவுண்டை நம்ம ஒவ்வொன்றா ஒவ்வொரு இன்ஸ்ட்ருமெண்ட் சவுண்ட் எடுக்கிறேன். இதுல ஒவ்வொன்றா நீங்க செலக்ட் பண்ண உடனே கீழே யூஸ் அப்படின்னு வரும். நீங்க நேரா யூஸ் கொடுத்துடலாம். இப்ப என்ன ஆயிடுச்சு, இந்த மியூசிக் இங்க வந்துருச்சு. இப்ப இதை நீங்க பிளே பண்ணும்போது மியூசிக்கும் இந்த வீடியோவோட சேர்ந்து மியூசிக்கும் என்ன ஆகும், பிளே ஆகும். இந்த மியூசிக் வெறும் 2 செகண்ட் தான், அதனால இதை நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ண முடியாது. இது தொடர்ந்து வரணும்னா இந்த மியூசிக் என்ன பண்ணிக்கலாம், இதை செலக்ட் பண்ணிட்டு மேல போய் காப்பி கொடுத்துக்கலாம். காப்பி கொடுக்க கொடுக்க என்ன ஆகணும், தொடர்ந்து வந்துட்டே இருக்கு. எவ்வளவு தூரம் காப்பி கொடுக்குறோமோ அவ்வளவு தூரம் அந்த மியூசிக் தொடர்ந்து பிளே ஆகிட்டே இருக்கும். இல்ல லாங் மியூசிக் நமக்கு வேணும் அப்படின்னா இப்ப மியூசிக் எடுத்து அந்த நம்ம செலக்ட் பண்ணும் போதே சாங்ஸ் எடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு லாங் மியூசிக் இருக்கும். இப்ப பாருங்க, இப்போ ஒரு சாங், இது 4 நிமிஷம் சாங், இதை நான் யூஸ் பண்ணிருக்கேன். இப்ப பாருங்க, 4 நிமிஷம் ஓடும் இந்த சாங், 4 நிமிஷத்து வரைக்கும் வரும். இப்ப இந்த 4 நிமிஷம் இந்த மியூசிக் ஓடிட்டே இருக்கும். இதை எதுக்காக இந்த மியூசிக் ஆப்ஷன்னா, நாம என்ன பண்ணலாம், சில நேரம் ஒரு வீடியோவை ரெடி பண்ணிட்டு வீடியோவுக்கு பேக்ரவுண்ட்ல தனியா ஒரு வாய்ஸ் ரெக்கார்டர்ல நம்ம பேசி அதை சேவ் பண்ணிட்டோம்னா அது மியூசிக்ல போயிடும். அதை கொண்டு வந்து இந்த வீடியோல நம்ம ஃபிட் பண்ணிக்கலாம். ஃபிட் பண்ணும்போது நம்ம பேசுறது பின்னாடி அப்படியே வந்துட்டே இருக்கும். ஏன்னா நான் ஏற்கனவே முன்னாடி சொன்ன மாதிரி வாய்ஸ் ஓவர் மைக்ல அப்படியே பேக்ரவுண்ட்ல பேசும்போது என்ன ஆகும், சில சமயம் நான் தப்பா பேசிடுவோம். தப்பா பேசும்பொழுது என்ன ஆகும், நமக்கு அங்க நான் திருத்த முடியாது. ஆனா இதா இருந்தா நீங்க இந்த மியூசிக்ல வாய்ஸ்ல ஏற்கனவே நீங்க வாய்ஸ் ரெக்கார்டர்ல போய் பாஸ் பண்ணி நிறுத்தி நிதானமா பேசி சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. அதை கொண்டு வந்து இங்க நீங்க கொடுத்துடலாம். கொடுக்கும் பொழுது உங்களுக்கு என்ன ஆகும், ஆட்டோமேட்டிக்கா பேக்ரவுண்ட்ல அழகா ஓடும். ஒண்ணு. அடுத்தது இந்த ஃபில்டர்ங்கிறது ஒண்ணு இல்ல, கலர், என்னென்ன கலர் டிசைன், அந்த வீடியோ எப்படி கலரா வரணும், பிரைட்டா வரணுமா, முன்ன இருந்த விட இது கொஞ்சம் பிரைட்டா இருக்கும், இந்த இதை செலக்ட் பண்ணீங்கன்னா.
ஸ்டோரி, நேச்சுரல் ஒவ்வொன்றும் அதுக்கு அந்த மாதிரி என்ன ஆகும், ஒரு சில சேஞ்சஸ் இருக்கும், கலர் மாத்திரம் இதெல்லாம் இருக்கு, வேற ஒன்றும் இல்லை. இது ஃபில்டர் கொடுத்துக்கலாம். அட்ஜஸ்ட்னு இருக்கும், இதுல பிரைட்னஸை கூட்டுறலாம், பிரைட்னஸை குறைச்சிக்கலாம் கூட்டிக்கலாம், கான்ட்ராஸ்டை கூட்டிக்கலாம் குறைச்சிக்கலாம். இந்த மாதிரி இதை டிசைன் பண்றது. இதை வந்து நம்ம இஷ்டத்துக்கு நமக்கு தேவையான மாதிரி, ஒரு படம் இருட்டா இருந்திருக்கு, நம்ம எடுத்திருப்போம் வெளிச்சம்லாம் இடத்துல, அதுக்கு பிரைட்னஸ் கொடுத்துக்கலாம், ஷேடோ கொடுக்கலாம். இங்க பாருங்க ஷேடோ கொடுக்க ஷேடோ மாறுது பேக்ரவுண்ட்ல, இதெல்லாம் நம்ம கொடுத்துக்கலாம். ஹைலைட்டு இதெல்லாம் நம்ம இதை முடிச்சு இதை பண்ணிக்கலாம். இந்த எல்லாமே எதுல வருது, இந்த ஃபில்டர்ல வருது. எஃபெக்ட்னு இருக்கு, இந்த எஃபெக்ட்ல போனீங்கன்னா இது அதேதான். இத எஃபெக்ட்ங்கிறது நம்ம மத்ததெல்லாம் அனிமேஷன் வருது பாருங்க. இப்ப இந்த படம் வந்து எனக்கு கொஞ்சம் நல்லா ஒரு இந்த வீடியோ பிளே ஆகும்போது கொஞ்சம் வித்தியாசமா வரும்னு ஆசைப்படுறேன். இப்ப முதல்ல இந்த விஹெச்எஸ் அப்படின்னு இருக்குல்ல, இல்ல கிளிச்னு இருக்கு, இந்த கிளிச் அப்படிங்கறத நான் எஃபெக்ட் அந்த இது கொடுக்குறேன். இப்ப இப்படி வருது. இப்ப நான் பிளே பண்ணி காமிக்கிறேன் பாருங்க, இந்த எஃபெக்ட் அப்ளை ஆயிடுச்சு. இதை நான் பிளே பண்றேன், எப்படி வருதுன்னு பாருங்க. இப்படி இந்த கலர் கலரா அங்கங்க வந்துட்டு போகுது இல்ல, இதுதான் இந்த எஃபெக்ட், வேற ஒண்ணும் இல்ல. எஃபெக்ட் இதுல நம்ம இப்ப கிரீன் கலர்ல எனக்கு வரணும், இந்த வீடியோ பின்னாடி கிரீன் கலர்ல வரணும். இப்ப பாருங்க, இந்த மானிட்டருங்கிற இதை நான் எஃபெக்ட் நான் கொடுக்குறேன். நம்ம சினிமாலாம் பார்த்துருப்போம், கற்பனை நம்ம சித்தரிக்கப்பட்டவைன்னு சொல்லி இந்த குற்றம் அதுல எல்லாம் போடுவாங்க. எடுத்த வீடியோவை இந்த ஒரு கலர் மாத்தி காமிப்பாங்க, அதுதான் இது. இப்ப பாருங்க, அவர் பேசுறதே பின்னாடி ஒரு பச்சை கலர்ல வருது பாருங்க. இந்த எஃபெக்டை இதை நம்ம கொடுத்துக்கலாம். இந்த எஃபெக்ட் இது மாதிரி எஃபெக்ட், பீட், மேஜிக், இது மாதிரி நிறைய எஃபெக்ட் உள்ள நம்ம கொடுத்துக்கலாம். நம்ம ஒரே படம் 10 தடவை வரணுமா, இங்க பாருங்க லாங் பிரஸ் கொடுக்குறோம், ஒரே படம் 10 தடவை, இங்க பாருங்க 6 தடவை வருது இந்த ஒரு படமே. பிளே ஆகும்போது இதை பேசிட்டு இருக்கிறது அப்படியே என்ன ஆகும், இந்த மாதிரி நம்ம வந்து கொஞ்சம் அத எஃபெக்ட் கொடுக்கறது. மிரர் கொடுக்குறேன், மிரர் மாதிரி ஒரே படம் என்ன 2 பக்கமும் மிரர் மாதிரி. இந்த படம் எப்படி வருது பாருங்க, மிரர் மாதிரி ஒரு 2 பக்கமும் வருது பாருங்க இது. அப்ப இதெல்லாம் கொடுத்துட்டோம்னா அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம எஃபெக்ட் கொடுக்கும், எஃபெக்ட்டை நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். இதெல்லாமே நம்மளுடைய கிரியேட்டிவிட்டியை பொறுத்து, ஒவ்வொருத்தரோட கிரியேட்டிவிட்டிக்கு தகுந்த மாதிரி அந்த வீடியோ என்ன பண்ணும் மாறும். அதுக்கப்புறம் டெக்ஸ்ட் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கு பாருங்க, டெக்ஸ்ட் இது முக்கியமானது. இந்த இடத்துல நீங்க ஒரு டெக்ஸ்ட் கொடுக்கணும், இடத்துல ஒரு விஷயத்தை நீங்க டைப் பண்ணணும். அதை நீங்க பாருங்க, இந்த ஆரோவை நீங்க அட்ஜஸ்ட் பண்ணும்போது அது பெரிய எழுத்து சின்ன எழுத்து அதுவே மாறிக்கும். இதுல நீங்க ஃபாண்ட் எல்லாம் இது பண்ண தேவையில்ல. இதுல பக்கத்துல நம்ம மைக் இருக்கு, இந்த மைக்ல நம்ம பேசினா அதுவே கூட ரெக்கார்ட் ஆகிக்கும். ஹலோ ஹலோன்னு பேசிருக்கேன், இது ஹெட்போன்ல இருக்கறனால ரெக்கார்ட் ஆகல. நீங்க மைக்லயே நீங்க பேசலாம், பெரிய பெரிய இதெல்லாம் நீங்க டைப் பண்றது சிரமமா இருக்கும். இந்த மைக் பட்டன் ஆன் பண்ணிட்டு பேசிங்கன்னா அது கூட அங்க ஸ்கிரீன்ல வந்துடும். இப்ப நான் டைப் பண்றேன், திஸ் இஸ் ஏ டெமோன்னு போட்டிருக்கேன். இப்போ அது வந்துருச்சு, இந்த டெக்ஸ்ட் வந்துருச்சு. எனக்கு இவ்வளவு பெருசு வேணாம் சார், எனக்கு சின்னதா வேணும் அப்படின்னா இந்த கார்னர்ல இருக்க அந்த அம்புக்குறியை அட்ஜஸ்ட் பண்ணி சின்ன சைஸ்க்கு மாத்திக்கலாம். எனக்கு எந்த இடத்துல வேணுமோ அங்க வச்சுக்கலாம். நான் இங்க வச்சிடுறேன், இங்க தான் நல்லா தெளிவா தெரியுது. இப்ப இந்த வெள்ளை கலர் கொஞ்சம் எனக்கு இப்ப தெரியல, கலர் மாத்தினா பரவாயில்ல அப்படின்னா இந்த கலர், அந்த கலர் எடுத்தீங்கன்னா கலர் நிறைய கலர் வருது. எந்த கலர் வேணுமோ நீங்க கொடுத்துக்கலாம் அதுல தெரியுற மாதிரி. ஒரு சில நேரம் எந்த கலரை கொடுத்தாலும் தெரியாது, நல்லா தெரியாது, நமக்கு ஒரு திருப்தியே இருக்காது. அப்ப என்ன பண்றது அப்படின்னா கீழே போய் பாருங்க, லேபிள்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு. இந்த லேபிளை கொடுத்தீங்கன்னா பேக்ரவுண்ட்ல அந்த லேபிள் வந்துடும். இப்ப பாருங்க, இந்த லேபிளை கொடுத்துட்டே வாங்க ஒவ்வொரு கலரா கொடுக்கும்போது. இப்ப பாருங்க, இந்த லேபிள் பிளாக் கலரை கொடுக்கும்போது நல்லா இந்த எல்லோ கலர் பளிச்சுன்னு தெரியுது. இதே நான் இந்த பிளாக் கலர் இன்னும் கொஞ்சம் குறைஞ்சா பரவாயில்லன்னு நினைக்கிறேன்னா இந்த ஒபாசிட்டியை வந்து அப்படியே குறைச்சிங்கன்னா அந்த பிளாக் கலர் கொஞ்சமா குறைஞ்சு நமக்கு இன்னும் கொஞ்சம், இது டார்க் பிளாக், அதை குறைக்கும் போது இன்னும் கொஞ்சம் லைட்டா தெரியுது. அந்த எழுத்து இருக்கிறதே நமக்கு தெரியாத அளவுக்கு ஓரளவுக்கு நல்லா இருக்கு. இன்னும் அந்த எழுத்து இன்னும் கொஞ்சம் வித்தியாசமா இருக்கணும்னா பார்டர் இருக்கு, இந்த பார்டர் கொடுக்கும்போது எழுத்தை சுத்தி ஒரு பார்டர், அதுவே ஒரு டிசைன் மாதிரி நமக்கு தேவையான பார்டரை கொடுத்து நம்ம இதை டிசைன் பண்ணிக்கலாம். பாருங்களேன், இது ஒரு ஆப்ஷன் இதுல. ரைட், இப்ப இது வந்து நல்லா இருக்கு அப்படின்னா இதை நம்ம விட்டுறலாம். ரைட், இப்ப இதுதான் மேட்சா இருக்கு. இந்த சேப்புகளை நம்ம பார்டர் கொடுத்தோம். இன்னும் கொஞ்சம் இதுனா ஷேடோன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு. இந்த பார்டரை கூட நீங்க சின்னது பெருசா ஆயிக்கலாம். பாருங்க, இது ரொம்ப அதிகபட்ச பெரிய பார்டர், இன்னும் கொஞ்சம் லைட்டா தெரிஞ்சா போதும். இது சின்னது. ஷேடோ கொடுக்குறோம், அதாவது எழுத்தோட நிழல் பின்னாடி விழுகிற மாதிரி என்ன கலர், அந்த ஷேடோ என்ன கலர்ல வரணுங்கிற கொடுக்குறோம்.
இப்போ நான் எல்லோ கலர் கொடுக்கறதுனா அந்த ஷேடோ தெரியுது. மற்ற கலர் கொடுத்தா அந்த அளவுக்கு தெரியுதான்னு பாருங்க, தெரியல. பளிச்சுன்னு லைட் கலர் கொடுத்தோம்னா அந்த ஷேடோ தெரியுது இந்த பேக்ரவுண்ட்ல. அப்போ ஒவ்வொன்றா நம்ம சூஸ் பண்ணி பார்க்கணும், ஒவ்வொன்றா வச்சு பார்க்கணும். வச்சு பார்க்கும்போது இந்த ஷேடோ தெரியுது. இந்த ஷேடோவை நம்ம என்ன பண்ணலாம், பிளரை கூட்டலாம் குறைக்கலாம். பிளர்னா அதுல அப்படியே மிக்ஸ் ஆகிக்கும் அந்த ஷேடோ, அதுல தெரியாது, பார்த்தா தெரியாது அந்த அளவுக்கு. இதை நீங்க பெருசு பண்ணி வாங்கியும் உங்களுக்கு அந்த ஷேடோ நல்லா தெரியும் பாருங்க. ஷேடோவுக்கு வித்தியாசம். பிளர் ஃபுல்லா பிளர் பண்ணும்போது மிக்ஸ் ஆயிடுச்சு பேக்ரவுண்டோட. இப்போ லைட்டா தெரியுது. இதுதான் இந்த இதுல நம்ம டிசைன் பண்றதுல இது ஒரு ஆப்ஷன். இதுல ஏன்னு இருக்கிறத நீங்க எழுதிங்கன்னா இந்த எழுத்து என்னென்ன டிசைன் வேணுமோ இங்கிலீஷை மட்டும் இதுல நீங்க உங்களுக்கு பிடிச்ச டிசைன் இதுல வச்சுக்கலாம். இங்கிலீஷ் மட்டும், தமிழ்ல அப்படி பண்ண முடியாது. இங்கிலீஷ் மட்டும் அங்க கொடுத்துருக்காங்கல்ல, என்ன கொடுத்துருக்காங்களோ அந்த இதுக்கு தகுந்த மாதிரி நீங்க டிசைன் பண்ணி அழகா என்ன பண்ணலாம், வீடியோவை அழகுபடுத்தலாம். நிறைய டிசைன் இருக்கு, ஒரு குறிப்பிட்ட டிசைன் பாதி இது நம்ம இதுலயே இருக்கும். இன்னும் நமக்கு இன்னும் நல்லா வேணும் அப்படின்னா நீங்க இதுக்கு பெய்டு பண்ணி நீங்க பணம் கட்டினா அது நிறைய இன்னும் டிசைன், நிறைய பாண்ட் டிசைன் கிடைக்கும். இப்போ ஓகே கொடுத்தேன், ரைட், அவ்வளவுதான். இப்ப டெக்ஸ்ட் நம்ம கொடுக்கறது எப்படின்னு பார்த்தோம், ரைட். அடுத்ததா ஸ்டிக்கர். இந்த ஸ்டிக்கருங்கிற ஒரு ஆப்ஷன் நல்ல ஆப்ஷன். ஆனா இந்த ஸ்டிக்கர்னா இப்ப இதுக்கு பக்கத்துல, இவருக்கு பக்கத்துல நீங்க ஒரு வீடியோ இது மாதிரி பேசிட்டே இருக்கிறீங்க, நீங்க பேசும்போது ஒரு எக்ஸாம்பிள் காமிக்க விரும்புறீங்க, பக்கத்துல அந்த படத்தை கொண்டு வந்து வைக்கணும் இந்த இடத்துல. அப்ப என்ன பண்ண, லெஃப்ட்லயே ரைட்லயே கொஞ்சம் இடம் இருக்கிறது அந்த படத்தை வைக்கணும். இப்ப நான் என்ன பண்ணேன், ஸ்டிக்கருங்கிற ஆப்ஷன் எடுத்துக்கிறேன். ஸ்டிக்கருங்கிற ஆப்ஷன் எடுத்துட்டு இதுல நான் என்ன பண்றேன், ஒரு படத்தை கொண்டு வைக்கிறேன். இப்ப பாருங்க, இதுல வந்து ஒரு எலும்புக்கூடு படத்தை வைக்கிறேன். அறிவியல் பாடம் நடத்துறோம், இது வந்துருச்சு. இதை கொண்டு வந்து இங்க வச்சுக்கலாம். அறிவியல் பாடம் நீங்க நடத்துறீங்களா, இந்த ஸ்டிக்கரை கொண்டு வந்து இப்படி வச்சுக்கலாம். எங்கன்னா வைக்கிறீங்களா அங்கன்னா ஸ்டிக்கர் நின்றுக்கும். அதை ஸ்டிக்கரை சின்னதா பெருசா வைக்கலாம். பாருங்க, இங்கிட்ட வைக்கணும், இங்க வச்சுக்கலாம். இது வந்து அந்த பாடத்துக்கு தகுந்த படங்களை ஏற்கனவே நம்ம இந்த படங்களை நம்ம ஏற்கனவே நம்ம சேவ் பண்ணி வச்சிருக்கணும். அதுக்கப்புறம் இதை பண்ணணும். இதுல நீங்க இதுல நான் ஏற்கனவே இந்த படம்லாம் வச்சிருக்கேன், ஆட் பண்ணிருக்கிறேன். நீங்க புதுசா இந்த படத்தை ஒரு படத்தை இங்க கொண்டு வந்து வைக்கணும்னா இங்க இருக்கக்கூடிய இந்த பிளஸ் நீங்க செலக்ட் பண்ணணும். பிளஸ் நீங்க எடுத்தீங்கன்னா மட்டும் ஏற்கனவே இருக்கிற படங்கள் கூட காமிக்கும். இதுல இருக்க ஒரு படத்தை கொண்டு வந்து அங்க நம்ம என்ன பண்ணிக்கலாம், ஸ்டிக்கர்ல வச்சுக்கலாம். இப்ப இந்த படத்தை நான் வச்சிருக்கேன், இங்க வந்துருச்சு. இதை நான் இங்க கொண்டு வந்து வைக்கிறேன், இந்த படத்தை இங்க வைக்கிறேன், அவ்வளவுதான். இப்ப அது என்ன ஓகே கொடுத்தீங்க, அவ்வளவுதான். இப்ப அந்த படம் அப்படியே இருக்கும். இந்த படம் நமக்கு எவ்வளவு நேரம் வரணும், அந்த கீழே அந்த படம் இங்க கீழே அந்த பச்சை கலர்ல இருக்கிற டேப் பண்ணா ரெண்டு பக்கமும் ஏரோ வருது. இதை நீங்க இழுத்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். எவ்வளவு தூரம் நீங்க அதை இழுத்து வைக்கிறீங்களோ அவ்வளவு தூரம் அந்த படம் வரும். எவ்வளவு தூரம் அந்த கிரீன் கலரை இழுத்து வைக்கிறீங்களோ அவ்வளவு தூரம் அந்த படம் வரும். எனக்கு கொஞ்ச நேரம் தான் வேணும்னா அதுக்கு தகுந்த மாதிரி நீங்க அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இப்ப நீங்க பண்ண ஒர்க்கெல்லாம் கீழே கோடு கோடா ப்ளூ கலர், எல்லோ கலர், இந்த கலர் வேரியேஷன் பண்ணி காமிக்கும். இப்ப பாருங்க, எல்லோ கலர் என்ன பண்ணோம், ரெண்டு மியூசிக் சேர்த்திருக்கோம், அதுக்கு அதை டச் பண்ணா கிடைக்குது. வயலட் கலர் என்னது, இந்த எஃபெக்ட் கொடுத்தது இந்த வயலட் கலர்ல இருக்கு, அது காமிக்குது. இந்த பச்சை கலர் என்னது, இந்த பிக்சர் நம்ம சேர்த்தோம்ல அது காமிக்குது. இது பூரா இதுல காமிக்கும். அப்ப இதெல்லாம் நம்ம இதெல்லாம் கொடுத்துக்கலாம். அடுத்தது ஸ்பீடு. ஸ்பீடு பாருங்க, இந்த வீடியோ இதை எப்படி ஸ்பீடா ஓடுறதுன்னு ஏற்கனவே பார்த்தோம். வீடியோ ஸ்பீடு அதே தான், இது இங்கே வருது. அடுத்தது பேக்ரவுண்ட். இந்த பேக்ரவுண்டை நம்ம எப்படி கொண்டு வரோம், ஏற்கனவே நம்ம இது பேக்ரவுண்ட் நான் சொல்லிட்டேன். இதெல்லாம் என்னென்ன பேக்ரவுண்ட்ல என்னென்ன சைஸ்ல வைக்கலாம். கலர் இதுல கொடுத்துக்கலாம். பேக்ரவுண்ட்ல எனக்கு இந்த கலர் வேணும், அதான் எக்ஸ்ட்ரா இருக்க இடங்கள்ல இந்த கலரை கொடுத்தோம்னா அந்த கலருக்கு அது மாறிக்கும். அடுத்து ரெக்கார்ட். ஏற்கனவே ரெக்கார்டை சொல்லியிருக்கேன், வால்யூம் நான் சொல்லியிருக்கேன், ரொட்டேட் சொல்லியிருக்கேன், ஃபிளிப் சொல்லியிருக்கேன், கிராப் சொல்லியிருக்கேன். எல்லாமே இது ஏற்கனவே நம்ம சொல்லி முடிச்சதான். இந்த ஆப்ல இவ்வளவுதான் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம், இவ்வளவுதான் டீச்சர். இப்ப எல்லாம் முடிச்சுட்டு ஃபைனலா நீங்க பிளே பண்ணீங்கன்னா நம்ம கொடுத்த எஃபெக்ட் பண்ண எல்லாமே இப்ப இது பிளே ஆகுது பாருங்க. இப்ப நம்ம என்னென்ன பண்ணோமோ அது பூரா இதுல வரும், என்னென்ன கொடுத்துருக்கோமோ அது பூரா அதுல வரும். இது எல்லாமே கொடுத்த எஃபெக்ட்லாம் வந்துடும். அவ்வளவுதான். முடிச்சதுக்கு அப்புறமா கடைசியா சேவ்ங்கிற மேல ஒரு ஆப்ஷன் இருக்கு பாருங்க. அந்த சேவ் கொடுத்துட்டீங்கன்னா என்ன குவாலிட்டியில வரும்னு கேட்கும். முதல்ல 1080 பிக்சல் இருக்கு. இது வந்து பொதுவா ஜென்ரலா பெரிய ஸ்கிரீனுக்கு உரியது. நம்ம டிவிக்கு நம்ம இப்ப கொடுக்கறதெல்லாம் 720ல கொடுக்குறோம். 720ல கேட்டிருக்காங்க, 720ல கொடுக்குறோம். இது இந்த பிக்சல் குறைய குறைய அந்த வீடியோவோட சைஸ் குறைஞ்சிட்டே இருக்கும். அதான் அந்த சைஸ்ல அந்த டிவைஸ்ல பார்த்தா தான் கிளியரா இருக்கும். அதை விட பெரிய டிவைஸ்ல பார்த்தா கிளாரிட்டி குறையும். இப்போ யூடியூப்னா 320ல நீங்க கொடுத்தீங்கன்னா வீடியோ, மொபைல் போன் வீடியோவுக்கு 320 நம்ம கொடுத்தா போதும். அதை விட பெரிய சைஸுக்கு போக டேபா 480 கொடுங்க,
அதை விட கலைஞர் டிவியா ஒரு 640 கொடுங்க. இப்ப பெரிய டிவி அதை விட பெரிய டிவியா எல்சிடி டிவி எல்இடி டிவியா 720 கொடுங்க. இப்ப ப்ரொஜெக்டர் பெரிய திரையில பாக்கணுமா 1080 கொடுங்க. எல்லாம் கொடுத்துட்டு சேவ் கொடுத்துட்டீங்கன்னா இது இப்ப அப்படியே சேவ் ஆகும். சேவ் ஆகி முடிச்சதுக்கு அப்புறமா இப்ப பாருங்க ஒவ்வொரு இதா சேவ் பண்ணுது. சேவ் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா என்ன கீழே பாத்தீங்கன்னா ஷேரிங் ஆப்ஷன் இருக்கும். வாட்ஸ்அப் இருக்கு, யூடியூப் இருக்கு, இமெயில் இருக்கு, இன்ஸ்டாகிராம் இருக்கு. இதுல ஏதாவது ஒரு இதுல போய் நம்ம இதை அப்படியே ஷேர் பண்ணிடலாம். இப்போ யூடியூப் கொடுத்தீங்கன்னா யூடியூப்ல அப்படியே நீங்க அப்லோட் பண்ணிடலாம். இந்த வீடியோவை அப்படியே நம்ம யூடியூப்ல அப்லோட் பண்ணலாம். யூடியூப்ல வாட்ஸ்அப்ல அப்படியே ஷேர் பண்ணலாம். அதுக்காக இப்போ இது சேவ் பண்ணி முடிஞ்சிருச்சு. வீடியோ கன்வெர்ட் ஆகி முடிஞ்சிருச்சு. இது அப்படியே உங்களோட கேலரிக்கு இந்த வீடியோ அப்படியே வந்துடும். கேலரிலையும் நீங்க இந்த இதே வீடியோவை நீங்க பார்க்க முடியும். அவ்வளவுதான், முடிஞ்சிருச்சு. இப்போ நான் வாட்ஸ்அப்ல ஷேர் பண்ணா வாட்ஸ்அப்பை டேப் பண்ணா வந்துடும். யாருக்கு அனுப்பணும் நேரம் நீங்க தட்டினீங்கன்னா அவங்களுக்கு வந்துடும். யூடியூப்ல நான் ஏற்றணும் இதே வீடியோவை. யூடியூப்பை டேப் பண்ணிட்டேன், உடனே அப்லோடு கேட்கும். கீழே நீங்க யூடியூப்ல போய் இந்த வீடியோக்கான தலைப்பை கொடுத்துட்டு டெஸ்கிரிப்ஷனை கொடுத்துட்டு மேல அப்லோட்னு கொடுத்துட்டீங்கன்னா அதுவே என்ன பண்ணீங்க ஆட்டோமேட்டிக்கா அப்லோட் ஆயிரும். யூடியூப்ல அப்லோட் பண்றது அவ்வளவுதான். இதுதான் முடிஞ்சது. அவ்வளவுதான். இது வரைக்கும் நம்ம எப்படி வீடியோவை பிக்சர்ஸை டவுன்லோட் பண்றது எடுக்கிறது இது கொடுத்தலாம். இதுல எந்த அனிமேஷன் நம்ம கொடுக்க முடியாது. இந்த வீடியோ ஆப்பை பொறுத்தளவுக்கு இது டிசைனிங் ஆப் தான். அனிமேஷன் கொடுக்கறதுக்கு இன்னும் நிறைய ஆப் இருக்கு. அது நம்ம அடுத்தடுத்த வகுப்புல நம்ம இதெல்லாம் பார்க்க போறோம். இந்த ஆப்ல பொறுத்தளவுக்கு நமக்கு இதுல என்னன்னா இதோட கம்பெனி இந்த ஆப்போட பேர் வராது வீடியோவில். நம்ம மற்றதுல ஷேர் பண்ணும்போது அந்த இவங்களோட விளம்பரம் வராது. அதனால நம்ம இதை எல்லாத்துக்கும் பயன்படுத்திக்கலாம். அந்த மாதிரி இதுல ஒரு பிளஸ் இருக்கு. இப்ப பாருங்க கடைசியில நான் பேக் வந்துட்டேன். பேக் வரும்போது டிராப்ட் டிஸ்கார்டு கேக்குது. நீங்க எப்பவுமே டிராப்ட் கொடுத்துருங்க. டிராப்ட் கொடுத்தாதான் இன்னொரு தடவை இதே ஆப்பை ஓபன் பண்ணும்போது நமக்கு இங்க கீழே பிளஸ்க்கு பக்கத்துல பிளஸ் டேப் பண்ணா இந்த லாஸ்ட் ப்ராஜெக்ட் காமிக்கும். லாஸ்ட் ப்ராஜெக்ட்ல அதை எடுத்து திரும்ப இன்னொரு நம்ம சேவ் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் சின்ன கரெக்ஷன் பண்ணணும்னு திரும்ப தோணுது. திரும்ப வந்து அதே அந்த கரெக்ஷனை திரும்ப பண்ணிட்டு மறுபடியும் சேவ் கொடுத்து நம்ம அதை மாத்திக்கலாம். இல்ல டிஸ்கார்டு கொடுத்தீங்கன்னா திரும்ப அது வராது. ஒன்ஸ் அவ்வளவுதான், சேவ் பண்ணதுதான். மறுபடியும் அதை போய் சேவ் பண்ண முடியாது. இவ்வளவுதான் டீச்சர்ஸ். வேற ஏதாவது சந்தேகம் இருந்தா நீங்க இதுல கேட்கலாம். ஓகே, தேங்க்ஸ் தங்கராஜ், அருமையா வழக்கு சொன்னீங்க. இதுல சந்தேகங்கள் சார் இன்னைக்கு உண்மையிலே நல்ல சிறப்பா இருந்தது சார். நம்ம பேர் தான் எனக்கு டக்குன்னு வர மாட்டேங்குது. ஆனந்தராஜ் சார் இந்த இதை உருவாக்கின ஆனந்தராஜ் சார், அடுத்து தங்கராஜ் சார், அருண் சார், அதை விட நம்ம ஏஓ சார் நம்மளோட கூட இருந்து இதை கவனிச்சாரு. ரொம்ப சந்தோஷமா இருக்குங்க சார். கலந்துகிட்ட அனைவருக்கும் நன்றி சார். ஓகே சார், ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா முடிச்சிட்டீங்க சார். சார் இதோட